Hello friends, welcome back to English கற்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு லாங் தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், எப்படி இங்கிலீஷ்லேயே சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். கார் சாவியை எல்லா இடங்களிலும் தேடினேன், அவைகள் தொலைந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கார் சாவியை நான் தேடினேன், எல்லா இடத்துலையுமே நான் தேடிட்டு தான் இருந்தேன், ஆனால் அந்த சாவி எனக்கு கிடைக்கல, ஒருவேளை அந்த சாவி தொலைஞ்சு போயிருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போது இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபஸ்ட் ரூல் என்ன, இந்த சென்டென்ஸ் எந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ கார் சாவியை நம்ம எல்லா இடங்கள்லையும் தேடினேன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த சென்டென்ஸில் தேடினேன் அப்படின்னு இருக்குது இல்லையா. அப்போது இது ஒரு பாஸ்ட் டென்ஸாக. நம்ம நெக்ஸ்ட்டு சென்டென்ஸையும் பார்த்துடலாம். அவைகள் தொலைந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை அந்த சாவிகள் என்ன செஞ்சுருக்கோம், தொலைஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த நிகழ்வு தற்பொழுது நடந்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா. அதாவது இந்த சென்டென்ஸில் உள்ள மீனிங் என்ன, நான் சாவியை எல்லா இடத்துலையும் தேடினேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கல, ஒருவேளை அது தொலைஞ்சு போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த ஒரு நிகழ்வு என்ன ஆயிருக்குன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சுருக்கு, முடிஞ்சு போயிருக்கு. ஒருவேளை நான் போன வாரம் தேடிட்டு இருந்தேன், அப்போது அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது பாஸ்ட் டென்ஸ். பட் இப்போ இது என்ன டென்ஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் முடிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு என்ன வரணும், சப்ஜெக்டை நம்ம கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த இதில் எது சப்ஜெக்ட், இங்கே தேடினேன் இருக்கு இல்லையா. அப்போ தேடினேன்னா என்னது, நான் தேடினேன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஐ அப்படிங்கிறது தான் என்னது, சப்ஜெக்ட். ஐங்கிறது தான் என்னது, சப்ஜெக்ட். இப்போது சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணும், வேர்ப் வரணும். ஓகேவா. ஒரு இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அடுத்து என்ன வரணும், வேர்ப் வரணும். இப்போது இந்த இடத்துல எது வேர்ப், தேடினேன் அப்படிங்கிறது தான் என்னது, வேர்ப். அப்போ தேடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும், சர்ச். ஓகே, சர்ச் பண்ணுறதுனா தேடுறது. ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்தவரையா சப்ஜெக்ட்க்கு அடுத்து என்ன வரணும், ஹேவ். ஐ வந்தால் ஹேவ், ஐ வந்தால் என்ன வரும், ஹேவ் வரும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து தான் என்ன வரணும், மெயின் வேர்பை கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் எது, தேடினேன் அப்படிங்கிறது தான். இப்போ தேடுறதுக்கு சர்ச்னு சொன்னோம் இல்லையா. அப்போ சர்ச்சோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, searched. I have searched. I have searched. நான் தேடினேன். அடுத்து என்ன வரும், நான் சாவியை எல்லா இடத்துலையும் தேடினேன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. நான் சாவியை எல்லா இடத்துலையும் தேடினேன். இப்போது தேடினேன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. அடுத்து எங்கே தேடணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரலாம். ஓகே, எல்லா இடங்களிலும். எல்லா இடங்களிலும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும், எவ்ரிவேர். எவ்ரிவேர் அப்படின்னா எல்லா இடங்களிலும். ஓகே, எவ்ரிவேர். ஐ ஹாவ் சர்ச்ட் எவ்ரிவேர். நான் எல்லா இடங்கள்லையும் தேடினேன். எதை தேடினேன், கார் சாவியை. கார் சாவியை. அப்போது கார் கீஸ். கார் கீஸ். கார் கீஸ். Now this sentence has finished. Okay, இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. கார் சாவியை எல்லா இடத்துலையும் தேடினேன். I have searched everywhere car keys. ஓகே, அவைகள் தொலைந்து இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்ம சொல்லல, ஒருவேளை அந்த கீஸ்லாம் தொலைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் வரும், இப்போ பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் அப்படின்னும் இருக்குது, அவைகள் அப்படின்னும் இருக்குது. அதாவது நினைக்கிறேன் அப்படிங்கிறது வேர்பு,
பட் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறேன் இல்லையா, என்று நான் நினைக்கிறேன். அப்போ நான் அப்படிங்கிறதும் வருது, அவைகள் அப்படிங்கிறது வருது. இப்போ இதில் எது வரும்? இப்போ நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ, இப்போ நினைக்கிறேன் அப்படிங்கிறது என்னது? வேர்ப். ஓகேங்களா? அப்போ நினைக்கிறேன் அப்படிங்கிறது வேர்ப். இப்போ இந்த இடத்துல நினைக்கிறேன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மட்டும் எழுதுனா போதும். ஸோ நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு திங்க். திங்க்னா என்னதுங்க? நினைக்கிறேன். ஓகேவா? இதே நினைத்தேன் அப்படின்னா திங்கோட பாஸ்ட் ஃபார்ம் எழுதலாம். ஓகேவா? பட் இங்கே என்ன இருக்குது? ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? அவைகள் தொலைந்து இருக்க வேண்டும் என்று. ஒருவேளை அந்த கீஸ்லாம் தொலைஞ்சு போயிருக்கும்னு. அப்போ அவைகள் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? அவைகள் தொலைஞ்சு போயிருக்கும் இல்லையா, அது எல்லாமே தொலைஞ்சு போச்சு கீஸ்லாம். அப்போ அவைகள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் தே. ஓகே, அவைகள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? தே அப்படின்னா அவைகள் அப்படிங்கிறது வரும். அண்ட் அவர்கள் அப்படிங்கிற அந்த மீனிங்கும் வரும். ஓகேவா? அண்ட் இப்போ தேக்கு அடுத்து என்னது? அவைகள் தொலைந்து இருக்க வேண்டும் என்று. ஒருவேளை அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கணும். அப்போ கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்கு அந்த சாவி என்ன ஆயிடுச்சு? கண்டிப்பாக தொலைஞ்சு தான் போயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலையா? அப்போ கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? மஸ்ட். தொலைந்து இருக்க வேண்டும் என்று. அப்போ தொலைந்து இருக்க வேண்டும். அப்போ இரு அப்படிங்கிறதுக்கு பி. என்ன வரும்? பி. அப்போ ஐ திங்க் தே மஸ்ட் பி. அவைகள் கண்டிப்பாக என்ன போயிருக்கும்? தொலைஞ்சு போயிருக்கும். அப்போ தொலைகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? லாஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஐ ஹாவ் சர்ச்ட் எவ்ரிவேர். கார் கீஸ். நான் எல்லா இடங்கள்லையும் என்ன செஞ்சேன்? கார் கீஸை தேடினேன். ஓகேவா? அடுத்து ஐ திங்க் தே மஸ்ட் பி லாஸ்ட். ஒருவேளை அது தொலைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நான் சே த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் உள்ளே வந்தபோது நாங்கள் அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தோம். இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் உள்ளே வந்தப்போ நாங்கள் எல்லாரும் சிரிச்சிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா? எங்கள் அம்மா உள்ளே வந்தப்போ நான் டிவி பார்த்துட்ருந்தேன். என்னோடய தம்பி உள்ளே வந்தப்போ நான் விளையாண்டுட்ருந்தேன். இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதை எப்படி நம்ம சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன? நம்ம இது என்ன நிகழ்வில் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், அவர் உள்ளே வந்தப்போ நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருந்தோம்? சிரிச்சிட்ருந்தோம். அப்போ இருந்தோம், வந்தபோது 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. வந்திருக்காங்க அண்ட் அந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சிரிச்சிட்ருந்தோம். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். திஸ் இஸ் அ பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ டென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் ரெண்டாவது என்னது? இதில் பார்த்தாலே தெரியுது 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு இல்லையா? அப்போது எந்த நிகழ்வை நம்ம முதல்ல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, அவர் உள்ளே வந்தபோது நாங்கள் அனைவரும் சிரித்து கொண்டிருந்தோம். அப்போ அவர் உள்ளே வந்தது ஃபஸ்ட்டு நடந்திருக்குமா, அல்லது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல் சிரித்தது ஃபஸ்ட்டு நடந்திருக்குமா? இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே அவங்க எல்லாரும் ஒரு குரூப்பாக உட்காந்து சம்திங் ஏதாவது பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அப்போ தான் என்ன செஞ்சுருப்பாங்க? சிரிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சுருப்பார்? அவர் உள்ளே வந்திருப்பார் இல்லையா? அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும்? அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தோம். நாங்கள் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தோம், அதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? இப்போ இந்த இதில் பாருங்கள், அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தோம், நாங்கள் அனைவரும். ஓகேவா? அப்போ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு. அப்போ தேர்டு பாயிண்ட் என்னது? ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? சப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்ஜெக்ட் எது? நாங்கள். இந்த இடத்துல அவர் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த இதை தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நாங்களுக்கு வி. அடுத்து என்ன வரணும்? வேர்ப் வரணும். சப்ஜெக்ட் அடுத்து வேர்ப் வரணும். இப்போ இதில் எது வேர்ப்? நாங்கள் அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தோம். அப்போ இந்த
இது ஃபுல்லாகவே எதில் வந்துடும்? வேர்பில் வந்துடும். சிரித்து கொண்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம என்ன சொன்னோம்? பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொன்னோம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்லேயே கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு. ஓகேவா? சிரித்து கொண்டு இருந்தோம். இந்த கொண்டு இருந்தோம் அப்படின்னாலே என்னது? கண்டினியூஸ், தொடர்ச்சியாக நடந்திருக்கும். அப்போ பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரையும் கண்டினியூஸ் டென்ஸில் என்னென்ன போடணும்? எதெல்லாம் பி வேர்ப்ஸ் பாஸ்ட் டென்ஸில்? ஃபஸ்ட்டு வாஸ் அண்ட் வேர். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸோட பி வேர்ப்ஸ். ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம வாஸ் போடணுமா ஆர் வேர் போடணுமா? இப்போ ஃபஸ்ட்டு வாஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம் வந்தால் என்ன செய்வோம்? வாஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஐ வந்தாலும் வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வேர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ, வி, தே. யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நேம்ஸ் வரும் பொழுது, ஓகேவா, ப்ளூரல் நவுன்ஸ் வரும் பொழுது நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வி வந்திருக்கு. ஸோ விக்கு என்ன யூஸ் பண்ணணும்? வேர். ஓகே, இப்போ வி வேர். வேர்னால் இந்த இடத்துல என்ன மீனிங்? இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பி வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, இதில் என்னது? பி வேர்ப்ஸ், அப்படி தானே? அப்போ பிக்கு மீனிங் என்ன? இரு. இப்போ பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால இருந்தோம். ஓகே, இருந்தோம். வாஸ் வேரோட மீனிங் என்ன? இருந்தோம். இப்போ வி வேர் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ சிரிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? லாஃப். இப்போ லாஃபை அப்படியே எழுதிடலாமா? இப்போ இதுக்கு பாஸ்ட் டென்ஸாக போடணுமா அல்லது இந்த வேர்பை என்ன பண்ணணும்? ஸோ இதை நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருந்தோம். கண்டினியூஸ் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், வேர்போடு என்ன பண்ணணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வி வேர் லாஃபிங் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் சிரித்து கொண்டு இருந்தோம். இங்கே சென்டென்ஸில் நல்லா கவனிங்க. நாங்கள் அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாங்களுக்கு நம்ம வி எழுதியாச்சு. அப்போ அனைவரும் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? ஆள் வரணும். ஓகேவா? அனைவரும் அப்படின்னா ஆள். ஆள்னா என்னது? அனைவரும். ஓகேவா? அப்போ வி வேர் ஆல் லாஃபிங். நாங்கள் அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்னது? அவர் உள்ளே வந்தபோது. இதுதான் அடுத்ததான் நடந்தது இல்லையா? நாங்கள் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு? உள்ளே வந்திருக்காரு இல்லையா? அப்போ அதை தான் நம்ம அடுத்து கொண்டுட்டு வரணும். அப்போ போது அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? வென் அல்லது while யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம வென் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வென்னுன்னா என்னது? அப்பொழுது. ஓகே, அப்போ அவர் உள்ளே வந்த போது. இப்போ வென்க்கு அடுத்து என்ன கொண்டுட்டு வரணும்? இந்த மெயின் சப்ஜெக்டை இங்கே நம்ம கொண்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்ட் யார்? அவர். அவருக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? ஹீ. வென், ஹீ. இப்போ சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணும்? வேர்ப் வரணும் இல்லையா? அப்போ உள்ளே வந்த போது. அப்போ இங்கே வந்த அப்படிங்கிறது தான் என்னது? வேர்ப். அப்போ வந்தங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்தனா பாஸ்ட் ஃபார்ம். அப்போ பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கம்மோட பாஸ்ட் ஃபார்ம் கேம். அடுத்ததாக பாருங்க. அவர் உள்ளே வந்த போது. உள்ளே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? இன். தட்ஸ் ஆல். என்னன்னா என்னது? உள்ளே. நாங்கள் அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தோம். when he came in. அவர் உள்ளே வந்த பொழுது. the next example, காத்திருக்கும் பொறுமை அவளுக்கு இல்லை. அவளுக்கெல்லாம் வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமையே கிடையாது. எப்போ பாரு ஒரு அவசர வேலையாகவே இருப்பா. அவளுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமையே கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இது எந்த டென்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ காத்திருக்கும் பொறுமை அவளுக்கு இல்லை. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எப்போவுமே அவளுடைய பிஹேவியரே அப்படி தான். எப்போ பாரு வெயிட் பண்ணவே மாட்டா, காத்திருக்கிற பொறுமையும் அவளுக்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே ஒரு
விஷயம் சொல்லியிருப்போம். என்ன சொன்னோம்? ஒரு விஷயம் ரெகுலராகவே நடக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ஓகேவா? அந்த இது எதில் வரும்? ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஓகே, இப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம சப்ஜெக்டை கொண்டுட்டு வரலாம். ஓகே, இதில் எது சப்ஜெக்ட்? காத்திருக்கும் பொறுமை அவளுக்கு இல்லை. அப்போ அவளை தான் நம்ம சொல்கிறோம், ஒரு பொண்ணை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அவளுக்கு அப்படிங்கிறது தான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டாக வரணும். அப்போ அவளுக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஷீ. ஷீனா என்னது? அவளுக்கு. ஓகேவா? ஷீனா இந்த இடத்துல அவளுக்கு. இப்போ சப்ஜெக்ட் கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக என்ன கொண்டுட்டு வரணும்? வேர்பை கொண்டுட்டு வரணும். இப்போ நம்ம இதை ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அல்லது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஹேஸ் அண்ட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேஸோட மீனிங் என்ன, ஹேவோட மீனிங் என்ன அப்படின்னா இருக்குது. நம்ம பொசிஷனாக உரிமையை சொல்லும் பொழுது நம்ம அந்த இடத்துல ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஹேஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹீ ஷீ இட் அண்ட் நேம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஹேவ் வந்து ஐ வி யூ தே அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ்க்கெல்லாம் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். அதே இது ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா ஹீ ஷீ இட் வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா டசின்ட் சேர்க்கணும். ஓகேவா? டசின்ட் ஹாவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். டைரக்டாக டோன்ட் ஹேஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எழுதக்கூடாது. டசின்ட் ஹாவ் அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், அவளிடம் ஒரு பேனா உள்ளது அப்படின்னா ஷீ ஹேஸ் அ பென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஷீ வந்ததுனால நம்ம ஹேஸ் போட்டிருக்கோம். ஷீ ஹேஸ் அ பென் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே அவளிடம் ஒரு பேனா இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷீ டசின்ட் ஹாவ் அ பென் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? நெகட்டிவாக சொல்லும் பொழுது டசின்ட் போட்டுட்டு, டசின்ட்டோட மீனிங் என்னென்னா டஸ் நாட்டை தான் நம்ம ஷார்ட்டாக டசின்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டசின்ட் ஹாவ் போடணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன அப்படின்னா அவளுக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இல்லைங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? doesn't அல்லது does not. ஓகே, doesn't have என்ன இல்லை, அவளிடம் இல்லை, என்ன இல்லை அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக கொண்டுட்டு வரலாம். பொறுமை இல்லை. பொறுமைக்கு இங்கிலீஷில் என்ன வரும்? the patience. the patience. ஓகே, பொறுமை இல்லை. எதுக்கு? காத்திருக்கும் பொறுமை இல்லை. வெயிட் பண்ணுறதுக்கு, அதற்கு. அப்போ இக்கு அப்படிங்கிறதுக்கு டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இக்குங்கிறதுக்கு என்னது? டு. எதுக்கு? காத்திருப்பதற்கு, வெயிட் பண்ணுறதுக்கு. அப்போ டு வெயிட். ஷீ டசன்ட் ஹாவ் அவளிடம் இல்லை. என்ன இல்லை? த பேஷன்ஸ் பொறுமை இல்லை. எதற்கு? டு வெயிட் வெயிட் பண்ணுவதற்கு. ஓகே, காத்திருப்பதற்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை. இந்த வேர்டையும் இதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பேஷண்ட்டுன்னா என்னது? நோயாளி. ஓகேவா? நோயாளிக்கு பேஷண்ட். பொறுமையாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் பேஷன்ஸ். ஓகேவா? பேஷன்ஸ்னால் பொறுமை, பேஷண்ட்னா நோயாளி. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் எழுதி போட்டிருப்பாங்க. டிட் யூ நோட்டீஸ் தட்? பி பேஷன்ஸ், பேஷண்ட் இஸ் ஹியர், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உள்ளே வந்தபோது அவர்கள் படித்து கொண்டு இருந்தார்கள். ஓகே, நான் உள்ளே வந்தப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் வந்து நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வீடியோஸ்க்கு நம்மளுடைய இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.